ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலிയുടെ அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி ഞാൻ ചൗ കൊണ്ട് சூப்பரான ஒரு கூட்டு ചെയ്യുന്ന ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக பெரிய சைஸ் சௌ ரெண்டு எடுத்து இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கு. அது கூடவே ஒரு 5 சாம்பார் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கு. இதில் அந்த சௌவில் ஏபிசிகே தொடர்ந்த விட்டமின்ஸ் எல்லாம் அடங்கியிருக்கு. அது நமக்கு புற்றுநோய் வராத தடுக்கிறதுக்கு உதவும். ரொம்ப ஹெல்த்தியானது. ஒரு பாதி தேங்காய் ഞാൻ തുരുവി എടുത്തിരിക്കുക. അതൊരു മിക്സി ജാറിൽ പോട്ടിരിക്കുക. അത് കൂടവേ 4 പച്ചമുളകായി, ഒരു 3 പല്ല് പൂണ്ട്, 1/4 ടീസ്പൂൺ ജീരകത്തൂள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாமே ஒன்றாவே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கு. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா சௌ போட்டுக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நமக்கு பிளட் ப்ரெஷர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். சௌ நிறைய சாப்பிடுங்க. அது பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுன்னா நிறைய மிகுந்த இதுள்ள சௌவில் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நம்ம ஏற்கனவே தேங்காய் அரைச்சி வச்சிடல, அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கூடவே சேர்த்துருக்கு. இதில் நிறைய தண்ணி சத்து உள்ளது இந்த சௌ, அதனால நமக்கு நிறைய தண்ணி வேகிறதுக்கு தேவைப்படாது. ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கல தேங்காய், அது இது கூட மேலேயே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது ரொம்பவே மையாவே அரையக்கூடாது. தேங்காய் ரொம்ப அரையாமல் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். அப்படியே மேலே இதே மாதிரியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது நம்ம அந்த தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறேன். எல்லாமே சேர்த்து திருப்பி ஒன்றாவே கிளறி விட்டுக்கோங்க. இது நம்ம கொஞ்சம் திக்காக வேணும் அப்படி இருந்தால் இது கரெக்டான பதம். இல்லை கொஞ்சம் கூட தண்ணி வேணும் அப்படி இருந்தால் நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி அது கொஞ்சம் கூட இதை விட கொஞ்சம் தண்ணி மாதிரியே ஆக்கி எடுக்கலாம். இது இப்போ நம்ம கொஞ்சம் திக்கான பதம் தான். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே எல்லாம் சேர்த்து இதே மாதிரி கிளறிக்கோங்க. இது நம்ம பருப்பும் சேர்த்து இது கூட்டு செய்யலாம். நான் பருப்பு சேர்க்காம தான் போட்டிருக்கு. இது தேவையான உப்பு, கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது போட்டிருக்கு. போட்டு திருப்பியும் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பருப்பு போட்டு செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் பருப்பு இல்லாமல் தான் இந்த கூட்டு செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.